ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தமிழ் ப்ரீவியஸில் நடந்து முடிஞ்சது. இந்த கேள்விகள் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னம்னா, இது போக அடிஷனலாக நீங்கள் புக் பேக் மட்டும் படித்தா போதுமா, இல்லை அடிஷனலாக இந்த 2 கேள்வியை சேர்த்து படித்தா நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 2 மார்க் 4 மார்க் 6 மார்க் 3க்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் மனப்பாட பாடலோட சேர்த்தே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக 2 நாள் போதும் தமிழை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு, அதாவது சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கே சொல்கிறேன். 2 நாள் அக்யூரேட்டான டைம் ஸ்டடி பிளான் வித் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிடுறேன். சேனலுக்கு புதுசுனா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னம்னா அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கண்டிப்பாக 100% நான் வீடியோ அப்டேட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் வேர்டில் எத்தனை புக் பேக் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது. பாயிரம் இல்லது டேஸ் அன்றே பணுவல் கேட்டிருக்காங்க. காவடி சிந்துக்கு தந்தை அண்ணாமலையார், மண்ணுக்கு வளம் சேர்ப்பன இவை 3ம், பகுபத உறுப்புகளில் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் பகுதி விகுதி, தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை 27, ஆசிரியப்பாவிற்குரிய தலை நிறையொன்று ஆசிரிய தலை, பெண்கள் விளையாடும் விளையாட்டுக்களுள் ஒன்று சாழல், அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் யார் யாரிடம், அமைச்சர் மன்னரிடம், ஆக்கப்பெயர் பெறாத சொல்லை தேர்ந்தெடுதலுக ஆசிரியர், தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். முதல் 10 ஒன்வேர்டுமே பார்த்தீங்கன்னா புக் பேக் மட்டும்தான், ரொம்ப அழகாக கேட்டிருக்காங்க. அடுத்து 11ம் புக் பேக் தான். விரைந்து கெடுப்பவன் யார், பிறருடன் ஒத்துப்போகாதவன், தன் வலிமை அறியாதவன், தன்னை உயர்வாக நினைப்பவன். ஆப்ஷன் ஈல இருக்கக்கூடிய. கலிங்க நாட்டார் சிங்குக்கு அளித்த பரிசு யாது, இது புக்கின் சைடு, ஆனால் இது நமக்கு 2 மார்க் கொஸ்டினாக இருக்கக்கூடியது. கலிங்க நாடு என்பது கோலத்து நாடு. சேலத்து நாட்டார் இட்ட சிலம்பு, கோலத்து நாட்டார் இட்ட தண்டைன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ கலிங்க நாட்டார் கொடுத்த பரிசு தண்டை. பால்நிலா பாதை என்ற நூலை எழுதியவர் இளையராஜா. வெள்ளி வீதியார் போதனார் வாடிவாசல் இளம்பருவல்தி. வெள்ளி வீதியார் குறுந்தொகை, வாடிவாசல் புறண சீசு செல்லப்பா, போதனார் நற்றினை, இளம்பருவெழுதி புறநானூறு அப்படிங்கிற ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். மொத்தமே நமக்கு 3 ஒன்வேர்டு மட்டும்தான் புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. கலிங்க நாடு, பால்நிலா பாதை, வெள்ளி வீதியார். இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த இளம்பெருவெழுதி போதனாருங்கிறது மட்டும் அடிஷ்னலாக சேர்த்துருக்காங்க. மிச்சம் எல்லாமே நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறனால 13 ஒன்வேர்டு புக் பேக். புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் நான் இந்த 3 ப்ளஸ் அடிஷனலாக என்ன படிச்சிருக்கணுன்றது சொல்லிடுறேன். இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வை கேட்டிருக்காங்க. சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை, இங்கே 50 ஆண்டு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள், என்ன சொல்கிறவர்கள் யார், என்பவர்கள் யார், ஆசிரியர் மாணவர்கள். அவ்வளோதான் ஆன்சர். இது போக அடிசரனால இயல் 1ல் இருக்கக்கூடிய பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது, இந்த ஒரு கேள்வி படிச்சிருக்கணும். ஏதிலி குருவிகள் எங்கோ போயின தொடர் உணர்த்தும் பொருள் யாது, இந்த ஒன்று படிச்சிருக்கணும். அடுத்து 3வது யூனிட்ல இதே செயல் பகுதியில் சொல்கிறேன். புரியுங்களா? ஏதிலி குருவிகள் அப்படிங்கிறது பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது, காவடி சிந்து என்பது யாது. இந்த 3 கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் 2 மார்க் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உரைநடை பகுதி. தமிழ்நாட்டின் மாநில மரம் நாட்டுப்புறங்களின் பட்டியலத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை. இயல் 2. அடுத்து லாஸ்ட்டாகவே இயல் 8க்கு போயிட்டாங்க. அடுத்து இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள் இயல் 4லேருந்து கேட்டிருக்காங்க. இது போக அடிஷனலாக நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய ஒரு 3 கேள்வி அப்படின்னம்னா இயல் 1ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின். புரியுங்களா? இயல் 1ல் இருக்கக்கூடிய பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், அந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. அடுத்து உலகமாதேவி சிரம் கல்வெட்டில் காணலாகும் பெண் அதிகாரிகளின் பெயர்களிலிருந்து நீங்கள் அறிவது யாது, இந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. அடுத்து இயல் 7ல் மனிதனின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை, அந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. உங்களால் 2 மார்க் அட்டன் பண்ண முடியும். அடுத்து மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருந்தேன் இல்லையா, அதுவே 100% பெறும். பேஜ் நம்பர் 22ல் இருக்கக்கூடியது உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 20ல் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 22 உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 20 லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது. அலர்ந்து நெருங்கின 2 கேட்டிருக்காங்க. இதோட இறங்கி அப்படிங்கிற ஒரு பகுபத உறுப்பிலக்கணம் 3ல் 1 வந்துருமா அப்படின்னம்னா கான்ஃபிடென்ட்டாக 100% வந்துடும். ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி, இழுக்கின்றி திருப்புகள் கொடுத்துருக்காங்க. இது போக அடிஷனலாக நீரோடை, நீர்க்கூட்டல் ஓடை, நீரோடை, அந்த ஒன்று படிச்சுக்கோங்க. புரியுங்களா? அடுத்தது இயல் 2ல் இருக்கக்கூடிய அணிந்துரை, இயல் 1 நினைக்கிறேன். இயல் 1ல் பாயிரம் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கும். சிறப்பு பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கும். அணிந்துரை அப்படிங்கிற பாடலுக்கு அந்த ஒரு வரிக்கு புணர்ச்சி விதி எழுதி பழகிக்கங்க. அடுத்து மரபு பிழை நீக்கு, இதெல்லாம் ஜென்ரல் கொஸ்டின். பழம் உண்டு பால் குடித்தான்னு கொடுத்துருக்காங்க. பழம் தின்று பால் பருகினான்னு எழுதணும். காகம் கரைய மயில் அகவியதுன்னு எழுதணும். இது புக்கிலேயே ஆன்சர் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு 6th to 10th நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய பொதுவான தமிழ் கருத்துக்கள். அதனால் மரபு சொற்கள் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்து மைங்கொலி சொற்களை பொருளறிந்து ஒரே தொடரில் உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 54ல் உளை உளை உளை, பொறி பொறி, கனை கனை,
வழி 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 இந்த 5ல் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. தேவையான இடங்களில் வல்லினமைகளை இட்டும் நீக்கும். உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 185 215 இந்த 2 பேஜ் நம்பரில் இருக்கிறதும் படிச்சிருந்தா 27ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணலாம். 28 பொறுத்த வரைக்கும் கலைச்சொல்லாக்கம் பொருள் தருக கிட்டத்தட்ட 3 வருஷம் கேட்டிருக்காங்க. புரியுங்களா? இது போக பகுபத உறுப்புகள் எத்தனை அவை யாவை அப்படிங்கிற அந்த பகுபத உறுப்பிலம் இயல் 3ல் இருக்கக்கூடிய இலக்கண விழா எல்லாத்தையும் படிக்கணும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து 29 தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி. உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 24ல் இருக்கும், அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. கால்நடை பின்னாக்கு. உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 76 176ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது 2ஐயும் படிச்சுக்கோங்க. அடுத்து 4 மார்க் கொஸ்டினில் இது மட்டும் போதுமா அப்படின்னம்னா இதோட அடிஷனலாக ஒரு 2 சொல்கிறேன். வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என்று எவற்றை குறிப்பிடுகிறார்? இயல் 1 கேட்டிருக்காங்க. சலசவாயில் செங்கையில் பாயும். விரும்பியதை அடைவது திருக்குறள். சேரநாடு செல்வளம் மிக்கது. இது போக நீங்கள் அடிஷனலாக படிச்சிருக்க வேண்டிய ஒரு 3 கேள்வி கேட்குறேன். புரியுங்களா? காற்றில் ஆடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது? அந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. அடுத்தது இயல் 6ல் இருக்கக்கூடிய 7ல் இருக்கக்கூடிய ஏவல் உயர்தமிழை உயிரென்று போற்றுமின் இடம் சுட்டி பொருள் விளக்கம், அந்த ஒன்று படிச்சுக்கோங்க. புரியுங்களா? இது 2 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ணிடலாம். அடுத்து உரைநடையை பொறுத்த வரைக்கும் வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமானும் கருத்து கேட்டிருக்காங்க. சமணப்பள்ளி பெண் கல்வி குறித்து 2. ஆனந்தரங்கர் வெளிப்படுத்தும் சமுதாய செய்தி கேட்டிருக்காங்க. ஆனால் ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கோங்க. பிரெஸ்கோ ஓவியம் கற்றளி கோவில். இது போக இந்த வருஷம் 100% எழுதுருவாக்கக்கூடியது உங்களுடைய இயல் 7ல் இருக்கக்கூடிய ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி. அது என்னுயிர் தமிழென்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழிப்பற்று. இயல் 1 இந்த 2 சேர்த்து படிச்சுக்கோங்க. அணி இலக்கணத்துக்கு 39க்கு 2 கொடுத்துருக்காங்க. சொற்பொருள் பின்வரும் நிலையினை தீயினால் சுட்டபொன் உள்ளாரும் மாறாதே. 2 போதுமானது. இல்லை 2 அது எப்படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னம்னா 3ஆவதாக உங்களுக்கு அடிஷனலாக வேணால் படிக்கிறதுக்கு ஒரு கேள்வி கொடுக்குறேன். சொற்பொருள் பின்வரும் நிலை அணியோடு சேர்த்து உருவக அணியை சான்றுடன் விளக்குக. அது ஒன்று சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து 40ஆம் நம்பர் இலக்கிய நயம் பாராட்டல் மையக்கருத்துடன் 3 நயம் தெளிவாக எழுதி பழகிக்கங்க. 41 பழமொழி. நம்மளுடைய புக்கிலேயே ஆன்சர் கிடையாது. அப்படி இது அட்டன் பண்ணணும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு எங்கள் மிஸ்ஸு சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா 12th புக்கில் பேஜ் நம்பர் 103ல் ஒரு இந்த பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய கைடில் எந்த பேஜில் ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத வாங்கி படிச்சுக்கோங்க. இல்லை அந்த என்கிட்ட மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னம்னா அதில் இது எல்லாத்துக்குமே ஆன்சரோடையே நான் கொடுத்துருப்பேன். அடுத்து 42ஆம் நம்பர் கேள்விக்கு இந்த வா என்ற வேர் சொல்லை வா தா பார் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா கான் இது எல்லாமே நம்முடைய புக்கில் இருக்கக்கூடியது இயல் 1ல். ஆனால் இது வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஆனால் 42ஆம் நம்பர் கேள்விக்கு அடிஷனலாக நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 142 143 197 இந்த 3 பேஜ் நம்பரில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி படிச்சிருந்தீங்கன்னா 42ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணிடலாம். நான் சொன்ன இந்த மேலே இருக்கிற 3ஐயும் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னம்னா 43 தமிழாக்கம் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 5 கொடுத்து தானே நம்மளை 3 எழுத சொல்கிறாங்க. அப்போ 43 இல்லை தமிழாக்கம் எனக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னம்னா இதில் இருக்கக்கூடிய 4 படிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னம்னா இயல் 1ல் இருக்கக்கூடிய தமிழாக்கமையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது நெடுவினா 44 மதீனா நகரம் வளமான நகரம் சீராபுராணத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அது போக அடிஷனலாக நீங்கள் திருக்குறள் நெடுவினா மட்டுமே உங்களுக்கு போதுமானது. அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வின் உயர்த்தும் இந்த 1. கொடையில் சிறந்த விளங்கும் வழிகளாக ஒப்புரவறிதல் அதிகாரத்தின் வழி வள்ளுவர் உரைப்பன 2. நீங்கள் உங்கள் வாழ்வைக்கு உறுதுணையாக நினைக்கும் ஏதேனும் குரட்பாக்களை தெளிவுபடுத்துக இந்த ஒரு 3 6 மார்க் படிச்சிருந்தா 44 அட்டன் பண்ணலாம். 45க்கு சுற்றுச்சூழல் வளப்படுத்தும் இயற்கை வேளாண்மை கேட்டிருக்காங்க. சுந்தர ராமசாமியும் காற்றில் கலந்த பேரோசை கேட்டிருக்காங்க. இது போக அடிஷனலாக ஒரு 2 சொல்கிறேன். காலத்தை வென்ற கலை பெண் கல்வி சமண கல்வி மரபு வழி கல்வி முறையால் பற்றி விளக்குக இந்த 2 சேர்த்து படிச்சுக்கோங்க. 46க்கு பாரதியின் இதழாளர் பாரதி அது ஒன்று கேட்டிருக்காங்க. பிம்பம் கேட்டிருக்காங்க. அடிஷனலாக நீங்கள் படிக்க வேண்டியது வாடிவாசல் யானை டாக்டர் சிம்போனி தமிழர் ஆஸ்கார் தமிழர். மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் 6th to 12th ரொம்ப கம்மியான மனப்பாட பாடல்னா 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குன்னே சொல்லுவேன். இது போக இல்லை சார் எனக்கு மனப்பாட பாடல் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கள் அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 சொல்கிறேன் அந்த 4 படிச்சுக்கோங்க. அம்மா வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் உண்டாளம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வது ஆயினும் புறநானூரில் இருக்கக்கூடியது. புரியுங்களா? இந்த 2 மட்டுமே உங்களுக்கு போதுமானது. ஆனால் சிற்றூரும் சிறுவரப்படுத்த வயலும் ஆறுதேக்கிய நல்வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது புரட்சி கவியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பாட பாடல் இது 3 கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இயல் 1ல் வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என்று அதில் இருக்கக்கூடிய எண்ணம்மை ஒற்றி எடுத்த. அடுத்து இயல் 2ல் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல் ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பை நுதலிய பொருளே அது ஒன்று சேர்த்து படிச்சுக்கோங்க. திருக்குறள் இம்பார்ட்டன்ட்
இது மட்டும் படித்தா போதும்னு ஒரு 6 திருக்குறள் நானே வீடியோ அப்டேட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.